Bismillahirrahmanirrahim. Allahumma salli ala Sayyidina Muhammadin ma'adin al-judi wal karam wa manba'il ilmi wal hilmi wal hikam wa barik wa sallim alayhi. இன்று 22/6/2025 ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய அல் மத்ரஸத்துல் முஸ்தபவியா ஆஷுரா மன்சிலில் 11 நாட்கள் நடைபெறும் ஆஷூரா மௌலிதுகளின் ஆரம்ப நாள், முதல் நாள். இன்று எங்களுடைய இந்த பயான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், இப்போ எல்லோருக்கும் பலஸ்தீன், இஸ்ரேல் இந்த பிரச்சனை இருக்கிற காலகட்டம். இந்த பயான் கிட்டத்தட்ட 1 மணித்தரம் 1.5 மணித்தரம் பேச வேண்டிய, விளக்க வேண்டிய விஷயம். ஆனால் இந்த மஜ்லிஸ் பயான் மஜ்லிஸ் அல்லது இது மௌலிது மஜ்லிஸ். எனவே 5-6 நிமிடங்களுக்குள் இதை மிகவும் சுருக்கி, தலைப்புகளை மட்டும் மாதிரி மிகவும் சுருக்கி 5-6 நிமிடங்களுக்குள் இங்கே நார்சாவிக்கும் வரைக்கும் ஒரு சின்ன விளக்கத்தை தரலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு, முஸ்லிம் இஸ்லாமிய உம்மத்துக்கு 4 கட்டங்களை வைத்திருக்கின்றார். முதலாவது கட்டம் அப்படியே ஏறுவது, மலை ஏறுவது மாதிரி அப்படியே ஏறுவது. 2வது கட்டம் மலை இறங்குவது மாதிரி அப்படியே இறங்குவது. 3வது கட்டம் மீண்டும் மலை ஏறுவது மாதிரி ஏறுவது, அதாவது எழுச்சி ஆட்சி. 4வது கட்டம் அப்படியே கீழே மீண்டும் கீழே இறங்குவது மாதிரி இறங்குவது. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் உலகம் முடியும் வரை 4 கட்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஸ்லிம் உம்மத்துக்கு வைத்திருக்கின்றார். இப்போதை சுருக்கமாக பார்ப்போம். முதலாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள், குலஃபார் ராஷிதீன்கள் ஆட்சி செய்தார்கள், மதுஹபுகள், தரீக்காக்கள், அதாவது இஸ்லாமிய சட்ட வல்லுநர்கள், நிபுணர்கள் வந்தார்கள், தரீக்காக்களுடைய அவுலியாக்கள், குதுபுமார்கள், மிகவும் பெரிய விலாயத்துள்ள ஆத்மீக சக்தி உள்ள குதுபுமார்கள் வந்தார்கள். அடுத்தது உமவியா, அப்பாசியா, உஸ்மானியா ஹிலாபத். கடைசியாக 1924 வஹாபி அரசாங்கம் வந்து இஸ்லாமிய ஹிலாபத்தை, உஸ்மானிய ஹிலாபத்தை வீழ்த்தும் வரை 1924 வரை முஸ்லிம் ஹிலாபத்துக்கள், இஸ்லாமிய ஹிலாபத்துக்கள். அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் முஸ்லிம் விஞ்ஞானிகள், உலகத்தில் மிக அதிகமான படித்த மேதைகள் முஸ்லிம் விஞ்ஞானிகள், முஸ்லிம் வைத்தியர்கள், முஸ்லிம் விற்பனர்கள், கணித மேதைகள், இப்படியாக எல்லோரும் முஸ்லிம்களாகத்தான் இருந்தார்கள். எனவே இதெல்லாம் எழுச்சி கட்டம், ரசூலுல்லாஹ் முதல் எழுச்சி கட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டினான். ஒரு நாள் எந்த அளவுக்கு, அதாவது இந்த உலகத்தை காட்டினான், விரித்து காட்டினான். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த அளவுக்கு எனக்கு காட்டப்பட்டதோ அந்த அளவுக்கு இஸ்லாம் பரவும். உங்களுக்கு தெரியும், இன்று ஜப்பான் முதல் அங்கு அமெரிக்கா வரை இஸ்லாம் பரவி கொண்டிருக்கின்றது. இந்த பகுதிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு காட்டினான். சரி, இதுதான் முதலாவது எழுச்சி கட்டம். இந்த கட்டம் சம்பந்தமாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்வதென்றிருந்தால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 மணித்தரம் 1.5 மணித்தரம் தேவைப்படும். நான் அப்படி சொல்வதில்லை, ஒரு தலைப்புகளை மட்டும் சொல்கிறேன். இதுடைய விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய மதரசாவில் ஒவ்வொரு சனிக்கிழமை பின்னேரம் மக்ரிபுக்கு பிறகு தர்பியா நடக்கின்றது. இப்போ 2-3 வருஷமா நடக்கின்றது. இந்த தர்பியாவுக்கு வந்தவர்கள் இங்கே இது சம்பந்தப்பட்ட வேறு எந்த விஷயமும் சரி, எந்த விதமான அறிவுகள் என்றாலும் சரி, இங்கே கேள்விகள் கேட்டால் விளக்கங்கள் கொடுக்கப்படும். நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம், வந்தவர்களுக்கு தெரியும். எனவே நீங்கள் அப்படி வந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த கந்திரி பிந்தி வந்தால் உங்களுக்கும் அந்த அறிவுகளை பெற்றுக்கொள்ளலாம். எங்குமே பெற முடியாத அறிவுகளை நாங்கள் இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறோம், வந்தவர்களுக்கு தெரியும். சரி, அது மாதிரி இந்த இப்பொழுது தலைப்பாக சுருக்கமாக சொன்ன விஷயங்களையும் அதனுடைய விளக்கங்களை உங்களை பெற்றுக்கொள்ள முடியும். 2வது வீழ்ச்சி கட்டம், அதாவது முஸ்லிம் உம்மத்து. இது 1வது சொன்னது முஸ்லிம் உம்மத்து உயர போனது, இஸ்லாமிய ஆட்சி, உலகத்தை முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார்கள். உமவியா, அப்பாசியா, உஸ்மானியா ஹிலாபத்தெல்லாம் முழு உலகத்தையும் ஆட்சி செய்தார்கள். அப்படி ஆட்சி செய்துவிட்டு அதில் அறிஞர்கள், அவுலியாக்கள், இமாம்கள் எல்லாரும் வந்து ஆட்சி செய்துவிட்டு அது முதலாவது கட்டம் முடிந்தது. இப்பொழுது என்ன? 2வது கட்டம் வீழ்ச்சி, முஸ்லிம் உம்மத்துடைய வீழ்ச்சி. இந்த வீழ்ச்சி எப்படி என்றால், இதனுடைய ஆரம்பம் நஜிதுல வஹாபியத்து.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி நஜ்துல ஷைத்தாண்ட கொம்பு முளைக்கும் என்று அந்த அவர்கள் காட்டி தந்தார்கள். அது மாதிரி அந்த எப்பொழுது நஜிதுல அந்த வஹாபியத்து, இப்பொழுது நீங்கள் மனிதர்கள் நினைக்கிறார்கள் குர்ஆன் சுன்னா குர்ஆன் ஹதீஸ் என்று போகிறார்கள் ஒவ்வொரு இயக்கங்களுக்கு, இதுதான் வஹாபியத்து. குர்ஆன் சுன்னா என்ற பெயரில் அவர்கள் வருவார்கள் என்றெல்லாம் ஹதீஸ் இருக்கின்றது. அதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே நிறைய பயான்கள் சொல்லி இருக்கிறோம். தெரியாதவர்கள் எங்களுடைய தர்பியாக்கு வந்தால் அறிந்து கொள்ளலாம். இப்படியாக குர்ஆன் சுன்னா என்ற பெயரில் வந்த வஹாபியத்து இது என்ன செய்தது, இஸ்லாமிய ஹிலாபத்தை ரசூலுல்லாஹ் உருவாக்கின, மதீனாவில் உருவாக்கின இஸ்லாமிய ஹிலாபத்தை 1924 இந்த வஹாபி அரசாங்கம், சவுதி அரசாங்கம் அப்படியே வீழ்த்தி விட்டது. பிரிட்டிஷ் ஆட்களுடைய யஹூதி நசராக்களுடைய உதவியை கொண்டு வஹாபி அரசாங்கம், வஹாபியத்து முஸ்லீம் ஆட்சியை, இஸ்லாமிய ஹிலாபத்தை வீழ்த்தி விட்டது. எனவே இதுதான் முதலாவதாக வீழ்ந்த பிரதான சந்தர்ப்பம். இடக்கிட சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்ற, ஒன்றோடொன்று பிணைந்து இருக்கின்றது. வீழ்ச்சி எழுச்சி, வீழ்ச்சி எழுச்சி, நேர்வழி வழிகேடு, இப்படியா பிணைந்து இருந்தாலும் அது பிரதானமான அடையாளங்களாக அங்கே அடையாளப்படுத்தப்படவில்லை. ஆனால் விசேஷமாக விழுந்த இடம்தான் 1924 வஹாபி அரசாங்கம் பிரிட்டிஷ் யஹூதி நசராக்களோடு சேர்ந்து இஸ்லாமிய ஹிலாபத்தை, உஸ்மானிய ஹிலாபத்தை வீழ்த்தியதுடன் இஸ்லாமிய உம்மத்து அப்படியே விழத் தொடங்கியது. இப்பொழுது விழுந்து கொண்டே வருகின்றது. சரி, இந்த வீழ்ச்சியில அடுத்த எப்படி இன்னும் இந்த வீழ்ச்சியில் உள்ள சம்பவங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னது மாதிரி சுபஹாஉல் அஹ்லாம், அதான் மடையர்கள் தான் இந்த முஸ்லிம் உம்மத்தில் அந்த நேரத்தை கூடுவார்கள். இப்போ உங்களுக்கு தெரியும், உம்மா வாப்பா தரீக்கா மதபில் இருந்து அதை விட்டுட்டு வேறு இயக்கத்துக்கு போறது, குர்ஆன் சுன்னாண்டு எவனோ சொன்னா அதை கேட்டுக்கொண்டு நாட்டு புறத்தால போறது, அங்க ஆராய்ச்சி பண்ணுவதை கேட்பது. நான் ஒன்று சொல்கிறேன், 28 வருடங்களா இந்த காட்டோவிட்டாவில் நான் மார்க்க பயான் வஹாபியத்துக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த 28 வருடங்களாக அந்த பள்ளிக்கூடத்தில் பேசினேன், திக்கியாவில் பேசினேன், கொழும்புல அங்கே இங்கே பெரிய டூரிஸ்ட் ஹோட்டலு இல்லை, கொழும்புல டூரிஸ்ட் ஹோட்டல்கள் பேசியிருக்கிறேன், பெரிய பெரிய செமினார்களை பேசியிருக்கிறேன், இங்கே இந்த மதரசா பேசிக்கிறேன். இவ்வளவு நாளைக்கு ஒரு வஹாபி இயக்கத்தை சேர்ந்த ஒரே ஒரு ஆள் தான் என்னிடத்துல வீட்டுக்கு இதை பற்றி கலந்துரையாடி அவர் அந்த வஹாபியத்தை விட்டு சுன்னத்து வல் ஜமாஅத்துக்கு மாறி இருக்கார். இதுவரைக்கும் ஒரு ஆள் தான். அப்படின்ற பொருள் என்ன? நாங்கள் தாராளமாக சவால் விட்டு நோட்டீஸ் போட்டு விவாதத்துக்கு நோட்டீஸ் போட்டு எல்லாம் செய்கிறோம், ஆனால் வருவதில்லையே. காரணம், சுபஹாஉல் அஹ்லாம் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி மடையர்கள், பகுத்தறிவு இல்லவங்களுக்கு சிந்திப்பது இல்லை. எவனோ சொல்வதை கேட்டுக்கொண்டு யாருடனோ பொறாமையில, ஏதோ ஒரு தரிக்கத்துக்காரர்களோட குரோதத்தில் அவர் ஏதோ செய்ததற்காக பழிவாங்குவதற்காகத்தான் இந்த இயக்கங்களில் சேர்கிறார்கள் அல்லாமல் சிந்தித்து சேர்ந்தவர்கள், குர்ஆன் ஹதீஸை ஆராய்ச்சி சேர்ந்தவர்கள் யாருமே இல்லை. எனவே ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி சுபஹா, மடையர்கள் நிறைந்து விட்டார்கள். இது என்ன வீழ்ச்சி இந்த கட்டத்தில் உள்ள ஒரு சம்பவம். அடுத்தது 73 கூட்டங்களாக இந்த முஸ்லிம் உம்மத்து பிரியும். அதுல ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு போகும். முஸ்லிம்கள் தான் தொழுவார்கள், நோன்பு பிடித்திருப்பார்கள், தாடி வைத்திருப்பார்கள், மக்கத்துக்கு போகும், ஹஜ்ஜி போகும், உம்ரா போகும், அது போகும், சக்காத்து, குர்பான், அது எல்லாம் கொடுக்கு. ஆனால் அந்த 72 கூட்டம் அதுல நரகத்துக்கு தான் போறது. காரணம், பிதுஅத்துல விசேஷ பிதுஅத்து என்னன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய விஷயத்துல பிதுஅத்து வழிகேடு, ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்துல வழிகேடு. மற்ற எல்லாம் சின்ன, ஆயிரக்கணக்கான வழிகேடு இருக்கின்றன, அதெல்லாம் சின்ன சின்ன வழிகேடு. ஆகப்பெரியது அல்லாஹ்வுடைய விஷயத்துல அல்லாஹ்வுக்கு மாத்தமான பேச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்துல அவங்களுக்கு மாத்தமான பேச்சு. இப்படியாக 72 கூட்டம் பிரிஞ்சு இவங்க நரகத்துக்கு போகக்கூடிய கூட்டம் இப்பொழுது இலங்கையில, எங்கட ஊர்ல, இலங்கையில, உலகத்துல பரவி கொண்டு இருக்கின்றது. எனவே இது வீழ்ச்சி, முஸ்லிம் சமூகத்துல வீழ்ச்சி. ரைட். அடுத்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சொன்னார்கள், திடீரென்று அவர்களுக்கு அந்த விழித்தெழுந்து, வயலுலில் அரப் மின் ஷர்ரி இக்தரப், மிகவும் கிட்டவாயிருக்கக்கூடிய, எதிர்காலத்தில் கிட்டத்தில் வரக்கூடிய ஒரு தீமை, பெரிய ஒரு தீமையை பற்றி அவர்கள் சொல்கிறார். வயலுலில் அரப், அரபிகளுக்கு நாசம்தான் என்று அவர்களை சேர்த்தார்கள். அந்த நாசம்தான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே நான் சொன்னேன், முதலாவது ஏற்றம், உயரப்போகுது. அந்த காலம் முடிஞ்சு இறக்கம். உங்களுக்கு தெரியும், இப்பொழுது பேப்பர்கள், இந்த யூடியூப், இந்த மீடியாக்களை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அரபிகள் நிலைமை. நான் இன்றைக்கும் ஒரு வீடியோ பார்த்தேன், அதுல சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி, எலும்பினா பசி திண்டா தூக்கம், இதுதான் அரபிகள். இங்க இஸ்ரவேல் அடிச்சு தள்ளு, பைத்துல் முகஸத்தை பிடிச்சி, காசால அழிவு. ஆனா அரபிகள் நிலைமை என்னன்னு கேட்டா,
இன்றைக்கு அந்த வீடியோவில் இந்த மாதிரி நீங்க பார்த்தது தெரியா, எலும்பினா பசி திண்டா தூக்கம், அப்போ ஒன்றுமே இல்லை. இதுதான் அரபியா, இதைத்தான் ரசூலுல்லாஹ் என்ன வயலுல் அரபியல் நாசம் என்று சொல்லி. அப்ப இதெல்லாம் வீழ்ச்சியோட அடையாளங்கள், நிறைய அடையாளங்கள் இருக்கின்றன. நான் இந்த நேரத்தை கருதி ஒரு 5-6 நிமிஷத்துல முடிக்கணும்ன்றதுக்காக வேண்டி பேசுறேன். அடுத்து அநியாயத்தால நிரம்பல், எங்க பார்த்தாலும் அநியாயம். பலஸ்தீன்ல அநியாயம், அரபு நாட்டுல உங்களுக்கு தெரியும், சவுதி எல்லாம் அங்கே இங்கெல்லாம் என்ன அநியாயம்னு சொல்லி, அது மாதிரி மிஸ்ர்ல அநியாயம், எல்லா நாடுகள்ல அது மாதிரி. எங்கிட்ட இலங்கை எடுத்துக்கொண்டா, முஸ்லிம் சமூகத்துக்குள்ள எடுத்துக்கொண்டா அநியாயம், திரும்பின பக்கமெல்லாம் அநியாயம், நீதி இல்லை, நியாயம் இல்லை, விசாரணை இல்லை. இப்படியாக எல்லா பக்கத்திலும் அநியாயத்தால நிரம்பும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுவும் இப்பொழுது நடக்கின்றது. எனவே வீழ்ச்சி. அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்பஹான், ஈரான்ல ஒரு பகுதி இருக்கின்றது, இஸ்பஹான் என்ற ஒரு பகுதி. இன்றைக்கு அமெரிக்கா அதுக்கும் குண்டு போட்டிருக்கின்றது. அந்த இஸ்பஹானிலிருந்து 70,000 யகூதிகள், இப்பொழுது அங்கே யகூதிகள் இருக்கிற எல்லா நாட்டிலும், இந்தியாவில எல்லாம் இப்ப சிலோன்ல இருக்க யகூதி வந்து இப்ப இடம் கொடுத்திருக்கிற, இது மாதிரி அந்த காலத்திலிருந்து ஈரான்ல யகூதிகள் இருக்கிறார்கள். அந்த யகூதிகள் 70,000 யகூதிகள் தஜ்ஜாலுடன் சேர்ந்து வருவார்கள். எப்பொழுது தஜ்ஜால் வருவானோ அப்பொழுது அந்த இஸ்பஹான்ல இருக்கக்கூடிய யகூதிகள் 70,000 பேர் தஜ்ஜாலுடன் சேர்ந்து வருவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஹதீஸ்ல சொல்லி இருக்கிறார்கள். எனவே இதெல்லாம் அந்த இஸ்லாமிய வீழ்ச்சி, இஸ்லாமிய உம்மத்துடைய வீழ்ச்சிയുടെ அடையாளங்கள். அடுத்து அவர்கள் சொன்னார்கள், துவா கபூல் இல்லை. அப்ப இந்த இப்படியான காலத்துல இப்ப உங்களுக்கு தெரியும், நாங்களே எவ்வளோ துவா கேட்கிறது. சாலிகான மனுஷர்கள், பெரிய பெரிய அவுலியாக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் உலகத்தில், இமாம்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள். ஆனால் துவா கேட்கிறார்கள், துவா கபூல் இல்லை. பலஸ்தீன்ல துவா கேட்கிறார்கள், துவா கபூல் இல்லை. எங்களுடைய சொந்த விஷயங்களில் எவ்வளவு துவாக்கள் கேட்கிறோம், துவா கபூல் இல்லை. ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பொழுது அந்த துவா கபூல் இல்லைன்னு சொன்ன நேரம் சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், என்ன காரணம்? அப்படி துவா கபூல் இல்லாத காரணம், நாங்க அந்த காலத்துக்கு கொஞ்சமா இருப்போமான்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை, அதிகமா இருப்பாங்க. ஆனா இதா கசுரல் ஹபசு, அதாவது தீமைகள், பழிப்பான மோசமான விஷயங்கள் இந்த உம்மத்துல கூடினால் அல்லாஹ் துவாவை, நல்லவர்களுடைய சாலியானிய மக்களுடைய துவாவையும் கபூல் செய்ய மாட்டான்னு சொன்னார்கள். எனவே அந்த அப்படியான அந்த ஒரு மோசமான வீழ்ச்சியை நோக்கிய சமூகமாக இன்று முஸ்லிம் சமூகம் போய்கொண்டிருக்கின்றது. இது இப்ப நான் சொன்னது 2வது கட்டம், வீழ்ச்சி. அடுத்தது, இப்பொழுது நாங்கள் என்ன கட்டத்தில் இருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி. இந்த வீழ்ச்சிக்குள்ள நாங்கள் என்ன கட்டத்தில் இருக்கிறோம் என்றால், மேலே கூறிய, இப்பொழுது நான் கூறிய இந்த முஸ்லிம் உம்மத்துடைய, இஸ்லாமிய சமுதாயத்துடைய வீழ்ச்சியின் கடைசி கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். இன்னும் அடுத்த மேலுக்கு போற கட்டத்துக்கு நாங்கள் இன்னும் வரல. முஸ்லிம் சமூகத்துடைய வீழ்ச்சி நாளுக்கு நாள் வீழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் ஆசை வைக்கிறோம், மஹதி அலைஹிஸ்ஸலாம் வர வேண்டும், பலஸ்தீனுக்கு உதவி செய்ய வேண்டும், இஸ்ரவேலை அழிக்க வேண்டும், அது செய்ய வேண்டும், இது செய்ய வேண்டும், தஜ்ஜால் வந்த அவனை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அவனை வெட்ட வேண்டும், இப்படியான ஆசைகள் எல்லாம் எங்கள் நிறைய இருக்கின்றது. நிறைய பேர் துவா கேட்கிறார்கள். எங்களை விட அரபு நாடுகள்ல நிறைய பெண்கள், ஆண்கள் எல்லாம் நோன்பு பிடிச்சி, தினமும் நோன்பு பிடிச்சி துவா கேட்கிறார்கள். ஆனால் அது இல்லை. காரணம் என்னான்னு கேட்டா, எங்களுக்கு தெரியாது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துடைய வீழ்ச்சியை இன்னும் எவ்வளவு காலத்துக்கு, எத்தனை வருஷத்துக்கு வைத்திருக்கிறான், எப்பொழுது மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், எப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள், எப்பொழுது இந்த யஹூதிகள் பூர்ணமாக அழிக்கப்படுவார்கள் என்ற அந்த விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாள் குறிப்பிட்டு, காலம் குறிப்பிட்டு சொல்லவில்லை, மறைமுகமாக சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அது சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள் நான் ஏற்கனவே இங்கே பயான்களை சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த காலத்துல சரியா அந்த காலம் குறிப்பிட்டு சொல்லி இல்லாதனால் உலகத்துல யாராலும் கணிக்க முடியாது. இந்த கிட்டத்துல இன்னும் 1 வருஷத்துல, இன்னும் 2 வருஷத்துல, இன்னும் 3 வருஷத்துல மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், எல்லாம் கிளியராகும், யஹூதிகளுக்கு அழிவு, முஸ்லிம்களுக்கு வெற்றி என்று யாராலும் கூற முடியாத நிலைமை இருக்கின்றது. ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய ஆராய்ச்சிக்கு, இஜ்திஹாதுக்கு எட்டின மட்டுக்கும் தான் அவரவர்கள் ஏதோ பேசுகிறார்கள். இவர் பேசியதுக்கு அவர் மத்தம், அவர் சொல்வதற்கு இவர் மத்தம், இப்படியான முறையில ஒவ்வொருத்தரும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள், ஆராய்ச்சிகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதுதான் நிச்சயமானது, இதுதான் காலம் என்று யாராலும் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல மாட்டார்கள். இப்படியான இந்த காலத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். சரி, அடுத்ததா உங்களிடத்தை கேட்டா, இஸ்ரவேலை யார் உருவாக்கினார்கள் என்று கேட்டா, பெரும்பாலும் நீங்கள் எல்லோரும், நானும் தான், அதை ஒரு வகையில அது சரி,
இன்னும் ஒரு வகையில் வேறொரு விட இருக்கின்றது. அதாவது பிரிட்டன் உருவாக்கினது, மேற்கு நாடுகள் உருவாக்கின, அமெரிக்கா எல்லாம் சேர்ந்து இந்தியை பாதுகாக்கிறது. பொதுவாக பிரிட்டன் உருவாக்கினது. இதுதான் ஐரோப்பிய நாடுகள் தான் இஸ்ரேல் உருவாக்கினதுன்னு சொல்லித்தான் எல்லோருடைய நடப்பு விட நடந்த உலக நடப்பை வச்சு சொல்லக்கூடிய விட அதுதான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான் வேறொன்றை. வகுல்னா மின் பஅதிஹி லிபனி இஸ்ராயீல, அவர்கள் அந்த அநியாயங்கள், பனி இஸ்ராயீல்னா யஹூதிகள், இஸ்ரவேல்காரர்கள், இவர்கள் ஏராளமான நபிமார்களை கொண்டு உலகத்தில் இப்ப செய்த மாதிரி அநியாயம் செஞ்சு அப்படி இப்படி அநியாயத்தால எல்லா நாடுகளையும் அவர்கள் விசேஷமா மத்திய கிழக்கில் அநியாயம் செய்ததுனால வகுல்னா நாங்கள் சொன்னோம், பனி இஸ்ராயல்கள் இந்த இஸ்ரவேல் கூட்டங்களுக்கு நாங்கள் சொன்னோம், குஸ்குனுல் அருள, நீங்கள் பூமியில வசியுங்கோ. பூமி என்று சொன்னா அங்க பலஸ்தீன இல்லாட்டி மத்திய கிழக்க குறிப்பிடல, ரஷ்யால, அமெரிக்கால, சீனால, அங்க போய் இந்தியால, எல்லா நாட்டிலையும் அருளண்டா பூமி, அல்லாவுடைய பூமி விசாலமானது. இதுல நீங்க சிதறி வாழுங்க. ஒரு இடம் அல்ல உங்களுக்கு, ஒரு நாடு இல்ல, ஒரு இடம் இல்ல, நீங்க எல்லா நாட்டிலையும் சிதறி வாழுங்க. இப்ப உங்களுக்கு தெரியும் பௌத்தம்னு சொன்னா இங்க சிலோன்ல அதிகமானவர் இருக்கிறார்கள், பௌத்த நாடு என்று இருக்கின்றது. இது மாதிரி ஹிந்துன்னு சொல்லும் பொழுது இந்தியா இருக்கின்றது, அரபு நாடுன்னு சொல்லும் பொழுது அரபியல் இருக்கின்றார்கள், அரபு நாடு இருக்கின்றது. இது மாதிரி உங்களுக்கு நாடு இல்லை, நீங்கள் எல்லா நாட்டிலும் சிதறி வாழுங்கள். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னது போலதான் இஸ்ரவேல் என்ற நாடு உருவாக முன்பு இவர்கள் சிதறித்தான் இருந்தார்கள். இஸ்ரவேலுக்கு இவர்கள் பிறகு வந்தார்கள். இஸ்ரவேல் என்ற நாடு உருவாக்கப்பட்ட பிறகு இவர்கள் வந்தார்கள். ரஷ்யாவிலிருந்து, நோர்வேலிருந்து, அங்கிருந்து, அமெரிக்காவிலிருந்து, எல்லா நாட்டிலிருந்தும் இவர்கள் வந்தார்கள். எனவே ஏற்கனவே இவர்கள் சிதறித்தான் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சரி, இப்போ அல்லாஹ் சொல்கிறான், உஸ்குனுல் அருள, நீங்க இந்த பூமியில சிதறி வாழுங்கள். ஃபைதா ஜாஅ வஅதுல் ஆখিরাতি, கடைசி வார்த்தைப்பாடு உடைய நேரம் வந்தால், அதாவது உங்களுக்கு இஸ்ரவேலர்களாகி உங்களுடைய கடைசி காலம் வந்தால், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களித்திருக்கக்கூடிய கடைசி காலம் உங்களுக்கு வந்தால் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஜினா பிகும் லஃபீபா, உலகத்துல சிதறி இருக்கக்கூடிய எல்லோரையும் நாம் ஒரு இடத்துக்கு சேர்ப்போம். உங்களை யஹூதிகள் ரஷ்யா, ஜப்பான், அங்க இல்ல அமெரிக்கா வரைக்கும் எல்லா நாட்டிலையும் சிதறி இருக்கக்கூடிய அந்த யஹூதிகளை உங்களை ஜீனா பிகும் லஃபீபா என்ற ஒரு இடத்துக்கு சேர்ப்போம். எனவே அல்லாஹ் தான் சேர்த்தான். இஸ்ரவேலை உருவாக்கினது இந்த ஆயத்தின்படி அல்லாஹ். வழிக்காரணம் பிரிட்டிஷ் ஆட்கள், யஹூதி நசாராக்கள், அவர்கள் எல்லாம் சேர்ந்து, ஐரோப்பிய நாடுகள் சேர்ந்து இதை அமைச்சார்கள், வெளி ரங்கம். ஆனா அல்லாஹ்வுடைய தீர்மானம், இந்த யஹூதிகள் எல்லோரையும் கடைசி காலத்துக்கு, அவங்களுடைய கடைசி கட்டம், இதுக்கு நாங்கள் ஒன்று சேர்ப்போம். அதுதான் இஸ்ரவேல். சரி, ஏன் ஒன்று சேர்க்கிறது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு ஆயத்தில் சொல்கின்றான், இப்படியா வந்த பிறகு முஸ்லிம்கள் பெரிய ஒரு யுத்தம் செய்து யஹூதிகளை அப்படியே அழிப்பார்கள். அழிக்கலேசி, ரஷ்யால கொஞ்சம், அமெரிக்கால கொஞ்சம், பிரான்ஸ்ல கொஞ்சம், ஜெர்மன்ல கொஞ்சம், நோர்வேல கொஞ்சம், அங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம், ஆப்பிரிக்கால கொஞ்சம், இந்த எல்லா இடத்துலையும் அழிக்க முடியாது. உதாரணத்துக்கு இப்ப இந்த ஊத்த இலகோலை என்று வைப்போமே, இப்ப பிலா மரம், அந்த மரம், இந்த மரத்தில் இலகோலை எல்லாம் சிதறி இருக்கின்றது. நாங்க ஒவ்வொன்றுக்கு நெருப்பு வச்சேன்டா, இந்த இலக்கு நெருப்பு வச்சோம், அந்த இலக்கு நெருப்பு வச்சோம், அந்த இலக்கு, எங்களுக்கு கஷ்டம் அது. ஆனா எல்லாத்தையும் இந்த ஈக்கில் மாத்தால கூட்டி ஒரு இடத்துக்கு கூட்டினா ஒரு நெருப்பு தெரியாத எல்லாத்தையும் பத்த வைக்கணும். இந்த தத்துவம் தான் இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடி இருக்கின்றான். இந்த யஹூதிகள் எல்லாரையும் ஒரு இடத்துக்கு சேர்த்து, அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார், ஜினா பிகும் லஃபீபா, உங்கள் அனைவரையும் ஒரே இடத்துக்கு நாங்கள் சேர்ப்போம். சேர்த்து என்ன செய்கிறான்? கடுமையான அடி, முஸ்லீம்களை கொண்டு, உண்மையான முஸ்லீம்களை கொண்டு, சாப்பாற்றாமங்களை கொண்டல்ல, உண்மையான முஸ்லீம்களை கொண்டு கடுமையாக அடிச்சு உங்களை அப்படியே தரை மட்டுமாக்குவோம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறொரு ஆயத்தில் சொல்கிறான். சரி, இன்னொரு குர்ஆன் ஆயத்துல, ஹா அன்தும் ஹாஉலாஇ துதஊன லிதுன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், உங்களை, அதாவது அரபிகளை பார்த்து, இஸ்லாம் முஸ்லீம்களை பார்த்து, அரபி இனத்தை பார்த்து, முஸ்லீம்களாக இருந்து அரபியினை பார்த்து, உங்களுக்கு நீங்கள் அழைக்கப்படுகின்றீர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்வதற்காக நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். ஃபமின்கும் மையபுகள், ஆனால் உங்களில் சிலர் பகீல்தனம், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்வதற்கு செலவழிப்பதில்லை
பகில்தனம், வமை எபுகல் பைன்னமாய் பகலு அன்னப்சி, யார் இப்படி அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்வதற்கு செலவழிக்காமல் பகில்தனம் செய்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அநியாயம், நப்சுகளுக்கு அநியாயம் செய்து கொள்கின்றார்கள், அவர்களுக்குத்தான் பகில்தனம் செய்து கொள்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் மீடியாக்களை நிறைய பார்த்திருப்பீர்கள். இப்போ ஒரு 2 மாசங்களுக்கு முந்தைய நடக்கிற கதைகள். டொனால்ட் ட்ரம்ப் இந்த சவுதிக்கு வந்து என்ன கிடைச்சது, பெரிய பெரிய பால் மாடுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உலகத்துல எல்லாரும் சொல்றது. அவங்க ட்ரம்ப் எதிர்பார்த்த ட்ரில்லியன் கணக்கு, பெரும் கோடிக்கணக்கு சல்லி. அங்க எமொரு நாட்டுக்கு போனா, கட்டருக்கு போனா சல்லி. அங்கல ட்ரம்போட ஸ்பெஷல் பிளேன், உங்களுக்கு தெரியும், இந்த ஏர்ஃபோர்ஸ் 1 தான் அமெரிக்க ஜனாதிபதியிட்ட உத்தியோகபூர்வமான ஸ்பெஷலான, உலகத்திலே ஸ்பெஷலான பிளேன். அதை விட பவரான பிளேன் இனாமா சும்மப், அன்பளிப்பு. ட்ரம்புக்கு இங்கே பலஸ்தீன் முஸ்லீம்களை கொண்டு ஒழிக்கிறார்கள், அவங்களுக்கு இங்க சல்லியும் கொடுத்து பிளேனும் கொடுத்து, அங்கே போனா துபாயில். இப்படி இதைத்தான் நல்லா சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யுங்கன்னு சொன்னா நீங்க செலவு செய்யல, பகில்தனம் காட்டு. இங்க பலஸ்தீன்ல குடிக்க தண்ணி இல்லை. இப்ப நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன்னா, ஒரு புள்ளைய வந்து மண்ணை எடுத்து வாயில போட்டு மண்ணை தின்னுது கொண்டும் இல்லை. அங்க அரபு நாட்டுல ட்ரம்புக்கு சல்லி, ட்ரம்புக்கு பிளேன். அப்ப இதுல இருந்து விளையும். அது மாதிரி இஸ்ரேலுக்கு இப்ப துருக்கியிலேருந்து, வேறு வேறு நாட்டிலேருந்து, சவுதியிலேருந்து, துபாயிலேருந்து எல்லாம் வாகனங்கள்ல, கப்பல்கள்ல நிறைய உணவுப் பொருட்கள் போறது. இதுதான் பகில்தனம். அல்லாஹ்வுடைய பாதைக்குள்ள செலவழிக்கல இல்லை, ஈரானை கொடுக்கிறீர்கள். அப்படி இல்லாட்டி இந்த ஹோசிகள் போராடுகிறார்கள், ஹமாஸ் போராடுகின்ற பலஸ்தீன், காசா, இவங்களுக்கு கொடுக்கிற இல்லை, அந்த மக்களுக்கு சாப்பாட்டுக்கு கொடுக்கிற இல்லை, அவங்களோட எதிரியை கொடுக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சொல்லிவிட்டு வல்லாஹுல் கனியும் வாழ்ந்து கொள் போகிற, ஆனால் அல்லாஹ் பணக்காரன், அல்லாஹ்க்கு போதுமா இருக்கின்றது. வாழ்ந்து கொள் போகிற, நீங்கள் தான் ஃபகீர்கள், மிஸ்கீன்களா இருக்கிறீர்கள். வைன் தத்தவல்லோ யஸ்தப்தில் கௌமன், நீங்கள் இந்த விதமாக முஸ்லிம்களுடைய விவகாரங்களுக்கு, ஜிஹாதுக்கு, காபிர்களுக்கு எதிரான ஜிஹாதுக்கு செலவழிக்காமல் நீங்கள் பின்வாங்கிவிட்டால் உங்களை விட்டுவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யஸ்தப்தில் கௌமன் கைரக்கும், உங்கள் அல்லாத வேறு ஒரு கூட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றி விடுவான். உங்களுக்கு இவ்வளவு பணத்தை தந்து இல்லை, வசதியான வாழ்க்கையில தந்து உங்களுக்கு செலவழிக்க சொன்னா ஜிஹாதுக்காக வேண்டி செலவழிக்க இல்லை. அல்லாஹ் நாங்க என்ன செய்வோம், உங்களை அங்கலாக்கிட்டு வேறொரு கூட்டத்தை முன்னுக்காக்கி ஜிஹாதுக்காக நாங்கள் முன்னுக்காக்குவோம், உங்களுக்கு பகரமா அவர்களை கொண்டு வருவோம். சும்மலாய கூணுவம் சாலக்கும், பிறகு அவர்கள் உங்களை போல இருக்க மாட்டார்கள். உங்களை போல சாப்பாட்டு மனுகளா, காபிர்களுக்கு, யஹூதிகளுக்கு உதவி செய்தவர்களா அவங்க இருக்க மாட்டார்கள். அவர்கள் ஜிஹாதுக்காக இறங்கி நடப்பார்கள், காபிர்களை எதிர்த்து ஜிஹாது செய்வார்கள், உங்களை போல இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். இப்படி சொன்ன பொழுது அருகே இருந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், எங்களை அப்படி மாத்திட்டு, எங்கள அரபிகள், எங்களை அப்படி அல்லாஹ் மாத்திட்டு வேற தாரு எந்த கூட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பதிலாக கொண்டு வருவான் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். கேட்ட பொழுது சல்மானுல் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அருகிலே இருந்தார்கள். பிரபலமான சஹாபி, ஈரான் நாட்டை சேர்ந்த சஹாபி, ஃபார்சி, அரபி அல்ல. அவர்களுடைய தோல்ல ரசூலுல்லாஹ் தட்டி சொன்னார்கள், இவர்தான், இவரும் இவருடைய கூட்டத்தார்களும் இவரை சேர்ந்தவர்களும் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு பதிலாக கொண்டு வரக்கூடிய கூட்டம். எனவே இப்பொழுது இந்த ஆயத்தின் உடைய அடிப்படையிலும் ஹதீஸுடைய அடிப்படையிலும் அதிகமானவர்கள் சொல்கின்றார்கள். உதாரணத்துக்கு இப்போ ஹோசி எடுத்துக்கொண்டாலும் அவர்களும் ஷியாக்கள் ஒரு பகுதி, ஜைதியாக்கள் என்று ஒரு பகுதி. ஈரானல்ல யமனை சுமார் 1000 வருடங்கள் ஆட்சி செய்தவர்கள். ஆனால் சுன்னத்து வல் ஜமாத்தும் அவர்களும் ஒன்றாத்தான் இருந்தார்கள். அவர்களுக்கும் சுன்னத்து வல் ஜமாத்துக்கும் இடையில பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இந்த கல்யாணம், கொடுக்கல் வாங்கல் எல்லாம் நடந்தது. 1000 வருஷங்கள் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அவர்களும் ஷியாக்கள் ஒரு பகுதி, ஜெய்தியாக்களான ஷியாக்கள். இப்பொழுது இருக்கின்ற இந்த ஈரான் ஷியா, அதுல சில தீவிரவாதிகள் இருக்கின்றார்கள், இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள், சஹாபாக்களுக்கு எதிரானவர்கள். ஆனால் அதிகமானவர்கள் இவ்வளவு பெரிய வழிகட்டவர்கள் அல்ல. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களைத்தான், இஸ்ரவேலுக்கு எதிராக போராடக்கூடிய இவர்களைத்தான் இந்த அரபிகளுக்கு பதிலாக மாற்றி இருக்கின்றான் என்று பல அறிஞர்கள் சொல்கின்றார்கள். இன்னும் பல அறிஞர்கள் கருத்து வித்தியாசத்தில் இருக்கின்றார்கள். அது ஈரான்காரர்களா அல்லது யமன்காரர்களா, ஹமாஸ் பலஸ்தீன்காரர்களா என்று அந்த கருத்து வித்தியாசத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஆதாரங்கள் இருப்பதனால இன்றைய அறிஞர்கள், உலமாக்கள், இது சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்கள்
பல கருத்து வித்தியாசங்கள் இருக்கின்றார்கள். எனவே ஒரே கருத்து தான் என்று சொல்லி என்னால் இங்கு சொல்ல முடியாது. என்றாலும் வெளிரங்கத்தில் இப்பொழுது நடக்கின்ற நடப்பை பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மானுல் பார்சியை காட்டி, அருகே இருந்த சல்மானுல் பார்சி சஹாபி அவங்கள காட்டி அவங்களோட தோல்ல தட்டி சொன்னார்கள், இவங்களை சேர்ந்தவங்களும் தான், இவங்களோட கூட்டத்தாரன்னு சொல்லி. சரி, இந்த ஹதீஸுக்கு ஆரம்பத்தில் ஒரு விளக்கமும் கிடைத்திருக்கின்றது. ஏன்? எங்களுக்கு தெரியும் ஷாஃபி, ஹனபி, ஹம்பலி, மாலிக். இதுல ஹனபி இமாம் அவர்கள் பார்சி ஈரான் சமூகத்தை சேர்ந்தவர்கள், அரபியல்ல. அந்த அவர்கள் உலகத்துல முதலாவது, இந்த 4 இமாம்கள்ல முதலாவது ஹனபி இமாம் தான். எனவே இந்த ஹனபி இமாமையும் இந்த ஹதீஸ் குறிப்பிடுகின்றது என்றும் உலமாக்கள் இதுக்கு சொல்கின்றார்கள். இது விரிவான விளக்கம் இப்பொழுது பேசுவதற்கு டைம் போதாது. இன்ஷா அல்லாஹ் நேரம் கிடைச்சா வேறு நேரத்தை பேசுவோம். விசேஷமா நீங்கள் இதனுடைய விளக்கங்கள் தேவை என்றிருந்தால், இன்னும் மேலான விரிவான ஆதாரங்கள் தேவை என்றால் எங்களுடைய தர்பியாவுக்கு வந்தால் சுதந்திரமாக யாருக்கும் கேட்கலாம், யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வந்தவங்களுக்கு தெரியும் எவ்வளவு சுதந்திரம் இங்கு இருக்கின்றது, எவ்வளவு விளக்கம் நாங்கள் கொடுக்கிறோம் என்பது வந்தவங்களுக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்துல மேலும் விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.